வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா செகண்ட் ஓடிஐ நாளைக்கு நடக்க போகுதுங்க. இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா? இந்தியா ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? ஆஸ்திரேலியா என்ன பிளேயிங் 11 இருக்கும்? டாஸ் வின் பண்ணா பவுலிங் எடுக்கிறதா பேட்டிங் எடுக்கிறதா? மேட்ச் எத்தனை மணிக்கு எல்லாத்தையும் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோவை பார்க்க வாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்துட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் நாளைக்கு நடக்குது. இதுல வந்து பிளேயிங் 11ல பெருசா மாற்றம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். இந்தியாவில் எதுவும் பண்ண முடியாது. பெருசா ஒரு மேட்ச்னால வந்து எவனை மாத்து அவனை மாத்து அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஆஸ்திரேலியால கண்டிப்பா பிளேயிங் 11 மாற்றப்படுவாங்க. என்னடா சொல்ற, தோத்த டீம்லயே மாற்ற மாட்டாங்கிற, ஜெயிச்ச டீம்ல எப்படா மாற்றுவாங்கன்னு கேட்குறீங்க. பட் ஆஸ்திரேலியா ஸ்குவாடு ரெண்டாவது மற்றும் மூன்றாவது ஓடியில பிலிப்ஸ் கிடையாதுங்க. அவருக்கு பதில ஜோஸ் இங்கிலீஷும் அலெக்ஸ் கேரியும் தான் ஆடுறாங்க. அதனால தான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், ஆஸ்திரேலியால கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். இந்தியால மேபி சேஞ்சஸ் இருக்காது. ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னா மேபி வாஷிங்டன் சுந்தர் வச்சு உட்கார வச்சுட்டு குல்தீப் யாதவ் ஆடலாமா அப்படிங்கிற வேணா யோசிப்பாங்களே தவிர மற்றபடி சேஞ்சுக்கு இது மேலே இருக்காது. ரோஹித் சர்மா விராட் கோலி கண்டிப்பா அடுத்த மேட்ச் நல்லா ஆடணும்னு ஆசைப்படுவோம். அது மட்டும் இல்லாம போன மேட்ச் மழை வந்து கெடுத்துச்சு. பட் இந்த தடவை மழை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க வெதர் ரிப்போர்ட்ல. வெயில் நல்லா அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுக்கு யாருக்கு ஹோம் கிரவுண்ட் இந்த தடவை? போன தடவை மிச்சில் மார்ஸுக்கு ஹோம் கிரவுண்டு. இந்த தடவை அலெக்ஸ் கேரி அண்ட் டிராவிஸ் ஹெட். நமக்கெல்லாம் பெரிய ஹெட் டேக் அவர் தான். அவருக்கும் ஹோம் கிரவுண்டு பொறுத்து தான் வைப்போம். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம். டிராவிஸ் ஹெட்டா இருக்கணும். ஏன்னா போன மேட்ச் அவர் அடிக்கல, அவரும் கண்டிப்பா அடிக்கணும்னு ஆசையில இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸ் கேரி எப்போதுமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நல்லா விளையாடுற ஒரு பிளேயர்ல அவரும் ஒருத்தர்னு சொல்லலாம். அவரும் காத்து கொண்டு தான் இருக்காருன்னு சொல்ல முடியும். இந்தியா என்ன பண்ணணும் ஜெயிக்கிறதுக்கு? ரொம்ப சிம்பிளுங்க. பேட்டிங் எடுத்தா ஒரு 270, பவுலிங்னா ஒரு 250 சுட்டாங்கன்னா கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்னா கிங் கோலி, சேஸ் மாஸ்டர் கோலி அவர் இருப்பாரு. அதனால செகண்ட் ஹாஃப் எடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குமோன்னு தோணுது. மற்றபடி வெதர் ரிப்போர்ட் பிச் ரிப்போர்ட்லாம் பத்தி அந்த அளவுக்கு தெரியல. பட் இந்தியா செகண்ட் ஹாஃப் டார்கெட் வந்து தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக விளாடுவாங்க. அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எப்போதுமே நல்லா விளாடுவாங்க. ஒருவேளை இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாதிரி அமைஞ்சிச்சுன்னா ரோஹித் சர்மா அவரு தாங்க ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுக்கணும். எஸ், முகமது கைஃபும் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு ஒரு 5 நாள் டைம் கிடைச்சு, அப்ப நீங்க போகல, நீங்க எவ்வளவு பெரிய பிளேயரா இருக்கலாம், பட் அந்த ரிதம் வேணும், அந்த ரிதத்தை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு நினைக்கிறேன்னு சொல்லி முகமது கைஃப் வந்து அவரோட குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாரு. எஸ், எல்லாமே சொல்லவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அடிச்சா நம்மளும் அப்படியே சொல்லுவோம், அடிச்சா டாப்னு சொல்லுவோம், அடிக்கலாம் அப்புறம் டூப்னு சொல்லுவோம். அதெல்லாம் கிரிக்கெட்ல சகஜமான ஒன்று. பட் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 3 பாசிபிள் தேவை. ஒன்று, ரோஹித் சர்மா, சுமன் கில், விராட் கோலி யாராச்சும் ஒருத்தர் கிரீஸ்ல நிற்கணும். ரெண்டாவது, விக்கெட் டேக்கிங் டெலிவரி எங்க யார் எடுக்கிறா? ஒரு குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு விக்கெட் டேக் பவுலர் யார் இருப்பா? ஒரு ஜெகல் மாதிரி, ஒரு அஸ்வின் மாதிரி. அஸ்வின் கூட விக்கெட் டேக்கர் பவுலர் சொல்ல முடியாது. குல்தீப், ஜெகல்லாம் கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலர் சொல்லலாம். அக்சர் நல்லா போடுவார், குறை சொல்லல. வாஷிங்டன் சுந்தர் நல்லா போடுவார், குறை சொல்லல. பட் அவங்க விக்கெட் டேக்கிங் பவுலரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஹர்ஷதீப் எஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் சொல்லணும். அதே மாதிரி முகமது சிராஜ், அர்ஷித் ராணா, இந்த 3 பேர் கன்ஃபார்ம். ஸ்பின்ல எனக்கு தெரிஞ்ச வாசிக்கு பதில் ஒருவேளை குல்தீப் யாதவ்னு எனக்கு தோணுது. பட் பொறுத்து தான் பார்க்கணும். நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பா ஆடுவார். இந்தியா பெரும்பாலும் பிளேயிங்ல மாற்ற மாட்டாங்க. ஆஸ்திரேலியால ஜாம்பா உள்ளவரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பொறுத்து தான் பார்க்கணும். என்ன பொறுத்தவரை இந்த மேட்ச் கண்டிப்பா இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்க கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.